ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. என்ன 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 சொல்லுங்க. ஆமா இல்ல சார், தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கோம். அதுக்கு அரும்பாடுபட்ட மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்து அவங்களுக்கு ஊக்குவிச்சு பண்ண ஹெட் மாஸ்டர்ஸை வர சொல்லி ஹானர் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தோம் சார். மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில், நம்ம சிஓ முன்னிலையில் நம்ம இருந்து அவங்களுக்கு ஹானர் பண்ணோம் சார். கடந்த ஆட்சியில தான் அந்த தேர்வு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இப்போ நம்ம ஆட்சியில் புதுசாக என்ன முயற்சி எடுக்கணும்? +2ல் 18வது இடம் ஸ்டேட்ல வந்திருக்காங்க. இதே ஃபர்ஸ்டா 10th மாதிரி கொண்டு வரணும்னு அறிவிச்சிருக்கோம். இப்போ மாணவர்கள் வந்து மாணவர் மத்தியிலே வந்து பள்ளி தொடங்கினாலே ஒரு மாணவன் கழுத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கான், ஒரு அங்கன்வாடியில் ஒரு சிறுவன் வந்து அடிக்கப்பட்டிருக்காங்க. இது மாதிரி சம்பவங்கள் அதிகமாக இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், அது புகார் வந்திருக்கு. உறுதியா அதை பரிசீலிச்சு அதுக்கான நடவடிக்கை உறுதியா எடுக்கப்படும். ஆமா ஆமா, இதை வந்து நான் கடந்த 7-8 நாட்களுக்கு முன்பு நடந்த கலெக்டர் ரிவ்யூ மீட்டிங்ல நானே பேசியிருக்கேன். உறுதியா எல்லாமே பரிசீலிச்சு என்னென்ன தேவைகள் பண்ணணுமோ உடனுக்குடன் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட பேசி நம்ம எல்லாம் பண்ணலாம். ரெக்யூர்மெண்ட் பார்த்துட்டு சார், அதுக்கு தகுந்த அவங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கான நான் வந்திருக்கிறது கல்வி நிகழ்ச்சி, டீச்சர்ஸ்க்கு உண்டான நிகழ்ச்சி, அதை முடிச்சிட்டோம். என்ன சார் சார் உறுதியா எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா நிறைய மாணவர்கள் முன்னால இருந்தே பதியப்பட்டு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இல்ல. உறுதியா பரிசீலிச்சு மாவட்டத்துக்கு முக்கியமான துறைகளை இது பண்ணி நம்ம வந்து வேலை வாய்ப்பு கொடுப்போம். கடந்த சில நாட்களில் வந்து தமிழகத்துக்கு வந்து பல பேர் இணைச்சிட்டு வர்றாங்க. ஆனா முன்னாள் சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து பல்வேறு முயற்சியை மேற்கொண்டாரு. ஆனா முட்டுக்கட்டையா பரவி செயல்படுறாருன்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கு? எனக்கு தெரியல சார். கட்சி தலைமை என்ன முடிவு செஞ்சாலும் எடுத்துக்கோங்க. கட்சி தலைமை என்ன முடிவு செஞ்சாலும் தெரியாது. ஐ டோன்ட் நோ. தேங்க்யூ கண்டிப்பா துறை சார்ந்த ஒரு நிமிஷம் அந்த துறை சார்ந்த அமைச்சர் அது என்னென்ன பண்ணணும்னு பரிசீலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான நடவடிக்கை அமைச்சர் கண்டிப்பா இருந்தாலும் துறை சார்ந்த அமைச்சர் தானே அதை விரிவு பண்ணணும். நம்ம பரிந்துரை பண்ணுவோம் சார். உறுதியா எல்லாமே சார், எல்லாமே அந்த துறை சார்ந்த அறிவிப்பு சீக்கிரம் ஒரே நிமிஷம் அறிவிப்பு நம்ம கொடுத்திருக்காங்க. நம்மளும் அதை சொல்லியிருக்கோம். அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அப்போ வந்து தளபதி விஜய் 3 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. அப்போ உள்ள அமைச்சர் அவர் இன்னைக்கு வந்து தாவ கேட்க வந்து எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட புதிய திட்டங்கள் நம்ம இதுல வந்திருக்கோம். விரைவில் அறிவிக்கப்படும். நீங்க பாப்பீங்க. நல்லா இருக்கும். தேங்க்யூ. எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கடந்த முறை 10th 25வது இடத்துல ஸ்டேட்ல நம்ம இருந்திருக்கோம். இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட். மிகப்பெரிய விஷயம். இதுல என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, காலையில சிஓ சார் என்னை பாக்குறதுக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு வந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், என்ன சார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டீங்க, சென்னையில அமைச்சர் தலைமையில உங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லிடுவோமா அப்படின்னு சொன்னேன். அவர் நர்வஸா, சார் நீங்க சொன்ன சரி சார் அப்படின்னாரு. உடனே அமைச்சருக்கு லைன் போட்டோம், கல்வி அமைச்சருக்கு. எங்க சிஓ இன்னைக்கு பாராட்டு விழாவுக்காக எனக்கு அழைக்க வந்திருக்காரு, நீங்க எங்க சிஓவுக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி கல்வி அமைச்சருக்கு போன் போட்டு சொல்ல
அமைச்சர் என்ன சொன்னாரு அப்படின்னா, சார் எதுக்கு கவலைப்படாதீங்க, புதுக்கோட்டை மாவட்டத்துல கல்வி சம்பந்தமா எதுனாலும் அமைச்சர்கிட்ட சொல்லுங்க, உடனே செஞ்சு கொடுப்போம் சொல்றாங்க. டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட் அது. அமைச்சரை பார்க்கணும்னா புரோட்டோகால், இங்க போகணும் அங்க போகணும் அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு போன் தாங்க நம்மளுடைய எளிமையான அரசு. நீங்க அதனால உங்களுக்கு என்ன தேவை, ஸ்கூல்ல படிப்பு சம்பந்தமான விஷயத்துல மாணவர்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத உடனுக்குடன் உங்களுடைய நிறைய இந்த மாவட்டம் ஃபுல்லா இருக்கிற ஸ்கூல்ஸ்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க, எதுனாலும் நீங்க சொல்லுங்க. நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நிறைவேற்றப்படும். இப்பேற்பட்ட ஒரு வெற்றியை கொடுத்திருக்கோம். பிளஸ் 2லயுமே கடந்த முறை 35வது இடத்துல ஸ்டேட்ல இருந்திருக்கோம், இந்த முறை 18வது இடத்துக்கு வந்திருக்கோம். வருங்காலத்துல முதல் இடமும் நீங்க கொண்டு வருவீங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. நிறைய பேருக்கு ஆனர் பண்ணணும், கௌரவிக்கணும் என்பதற்காக எனக்கு இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல கைதறிகள் நன்றாக கடவுள் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட கல்வி அலுவலர் புதுக்கோட்டை தனியார் பள்ளிகள் அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் புதுக்கோட்டை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.